வணக்கம். நான் உங்கள் ஜெகநாதன். சூப்பர் எல் நீனோ அதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போறோம். சூப்பர் எல் நீனோ இது சாதாரண எல் நீனோவோட இது வலிமையான எல் நீனோ அப்படின்ட்டு சொல்லப்படுது. இந்த எல் நீனோ பாத்தீங்கன்னா நாட்டுல பஞ்சம், பசி, பட்டினி இது எல்லாமே தரக்கூடும் இந்த எல் நீனோ அப்படின்ட்டு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. பெசிபிக் ஓஷன் இருக்கு இல்லைங்களா, அத கடல்ல இருந்து சராசரியாக கடல் மேற்பரப்பு வெப்பநிலை இருக்கு இல்லைங்களா, அது 2 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும். அதுக்கும் அதிகமாகவே 2 டிகிரி செல்சியஸ்க்கு மேலேயாகவும் போகும் அப்படின்ட்டு சொல்லப்படுது இந்த எல் நீனோவோட தாக்கம். இந்த எல் நீனோ சூப்பர் எல் நீனோ பாத்தீங்கன்னா உலக அளவுல எல்லாத்தையும் பாதிக்கக்கூடும் அப்படின்ட்டு சயின்டிஸ்டுகள் தெரிவிக்கிறாங்க. இந்த தாக்கம் பாத்தீங்கன்னா பரவலா கடுமையான வறட்சி, பசி, பஞ்சம் இது எல்லாமே வர்றது மட்டும் இல்லாம பயிர் சேதம், உணவு பற்றாக்குறை, நீர் இன்மை, நீர் இல்லாமல் போகிறது, குடிநீர் இல்லாமல் போகிறது இது எல்லாமே வரக்கூடும் அப்படின்ட்டு WHO மற்றும் WWO ரெண்டுமே சொல்லுது. இந்த எல் நினோவால இடம் பெயர்றது மட்டும் இல்லாம நாம வளர்த்துற மிருகங்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படக்கூடும். சூறாவளி காற்றோட அபாயங்கள் அதிகமாகவே இருக்கும். இந்த 2026 கடைசீட்டிலையும் 27 முற்பகுதியிலும் இந்த சூப்பர் எல் நினோவால பொருளாதார சீர்குலைவுகள் ஏற்படும். அங்கங்கே பசி பட்டினி மிக அதிகமாகவே இருக்கும். இந்த சூப்பர் எல் நீனோ பாத்தீங்கன்னா இப்பதான் தொடங்கி இருக்குது அப்படின்ட்டு எல்லோரும் நினைப்போம். ஆனா 2026 2025 டிசம்பர் பாதியிலேயே இந்த சூப்பர் எல் நீனோ தொடங்கிருச்சு. இப்ப இருக்கிற பதிவுகள்ல எல் நீனோ முந்தைய எல் நீனோலாம் பாத்தீங்கன்னா ஒரு சாம்பிளாக இருக்குது. இந்த சூப்பர் எல் நீனோ பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அபாயங்கள், ஆபத்துகள் விளைவிக்க கூடும். இந்த சூப்பர் எல் நீனோவை பாத்தீங்கன்னா வரலாற்று ஆசிரியர்கள், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இவங்க எல்லாமே அந்த சூப்பர் எல் நீனோவை கணிச்சு கதி கலங்கி இருக்கிறாங்க. இந்த சூப்பர் எல் நீனோவுக்கு மற்றொரு பெயர் மெகா எல் நீனோ. இந்த எல் நீனோவோட பின்னணி என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். எல் நீனோ அப்படின்றது எல் நீனோவோட தெற்கு அளவு அப்படின்ட்டு சொல்லப்படுது. இந்த சூப்பர் எல் நீனோவால இயற்கையான காலநிலை இருக்கு இல்லைங்களா, அந்த காலநிலையோட ஏற்படும் இயற்கை காலநிலை அப்படின்ட்டு சொல்லப்படுது. இயற்கை காலநிலை பாத்தீங்கன்னா அந்த சூப்பர் எல் நீனோவால மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். நம்ம பூமத்திய ரேகை இருக்கு இல்லைங்களா, பூமத்திய ரேகை அந்த பசிபிக் பெருங்கடல்ல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். தென் அமெரிக்க கடற்கரை இருக்கு இல்லைங்களா, அந்த கடற்கரைக்கு நேர்கோட்டுக்கும் சர்வதேச கோட்டிற்கும் இடையிலான அதிகபட்ச வெப்பமான நீர் உருவாகி இருக்கிறதுனால இந்த சூப்பர் எல் நீனோ உருவெடுக்கும். இந்த எல் நீனோ பாத்தீங்கன்னா கிரகத்தோட உள்ளமைப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த உள்ளமைப்பால சராசரியான வெப்பநிலை கணிசமாக பாதிக்கப்படும். ஒரு பெரிய எல் நீனோ எடுத்துக்கிட்டோம்னா அந்த எல் நீனோ பாத்தீங்கன்னா சில எல் நீனோவோட தாக்கத்தால உருவாக கூடியிருக்கும். அந்த எல் நீனோவால ஒரு சில இடத்துல 1 டிகிரி செல்சியஸாக அதிகரிக்க கூடும். பசிபிக் ஓஷன்ல சராசரியாக அதோட வெப்பநிலை என்ன அப்படி இருக்கும் என்று பார்த்தோம்னா 2 டிகிரி சென்டிகிரேட் அல்லது அதற்கு மேலும் உயரக்கூடும் அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. சூப்பர் எல் நீனோ அப்படின்ற பெயர் முதல்ல 2003 அன்றைக்கு கணிக்கப்பட்டிருக்குது. மேல்பரப்பு காற்று அதனோட அழுத்தத்தை தருவதனால SST மற்றும் பூமத்திய ரேகை இதை எல்லாமே பாதிக்க செய்யக்கூடும். இந்த சூப்பர் எல் நீனோ அப்படின்ற பெயர் பாத்தீங்கன்னா எந்த ஒரு நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வமான பெயர் இல்லை. சூப்பர் எல் நீனோவோட அதிர்வெண் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். சூப்பர் எல் நீனோவோட தாக்கம் இருக்கு இல்லைங்களா, நிகழ்வுகள் அது பொதுவானது அல்ல அப்படின்ட்டும். இது பாத்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில இந்த எல் நீனோக்கள் அடிக்கடி வந்து கொண்டிருக்குது. அதுலயும் 1960ஆம் காலகட்டத்துல இந்த மேற்பரப்பு வெப்பநிலை SST அப்படின்ட்டு சொல்லப்படுற மேற்பரப்பு வெப்பநிலை மாறுபாடு அதிகரித்ததுனால
2020களில முற்பகுதியில சூப்பர் எல்னினோ நிகழ்வுகள் அடிக்கடி நிகழ்ந்துட்டு இருந்திருக்குது. இந்த சூப்பர் எல்னினோவோட தாக்கம் பாத்தீங்கன்னா பரவலான மற்றும் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடும், வறட்சி ஏற்படுத்தக்கூடும் மற்றும் பருவநிலை வெப்பநிலை எல்லாமே உச்சநிலைக்கு கொண்டுட்டு போகும். இப்ப பாத்தீங்கன்னா சாதாரணமா மழை பெய்யறது இப்ப அதிகமான மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. சாதாரணமான வெயில் அடிக்கிற இடங்கள் எல்லாமே மிக அதிகமான வெயில்கள் அடிக்கக்கூடும். இதோட விளைவாக பாத்தீங்கன்னா பயிர்களுடைய சேதம், உணவு பற்றாக்குறை, பசி, பஞ்சம், நீர் இல்லாமல் போகிறது எல்லாமே நடக்கக்கூடும். இந்த 2026 நவம்பர் டிசம்பர் காலங்களிலும் 2027 முற்பகுதி காலங்களிலும் ஏற்படக்கூடும். இந்த எல்னினோவோட தாக்கங்கள் எந்தெந்த ஆண்டு நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 1877 முதல் 1878 வரைக்கும், அடுத்து 1982ல இருந்து 1983 வரைக்கும், அடுத்து 1997ல இருந்து 1998, 2014ல இருந்து 2016, 2023ல இருந்து 2024, அடுத்து இப்ப 2026ல இருந்து 2027ன்னு சொல்றாங்க. 2028க்கு கூட போகக்கூடும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. 1877ல இருந்து 1878ல நிகழ்ந்த சூப்பர் எல்னினோ இதோட தாக்கம் பாத்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு தொடக்கத்திலேயே பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்படின்ட்டு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா 1876ல இருந்து 1877ஆம் இந்த இடைப்பட்ட காலங்கள்ல இந்த சூப்பர் எல்னினோவோட தாக்கத்தால இந்தியாவுல மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாம 1876ல இருந்து 1879ஆம் ஆண்டுல வடசீனாவில் ஏற்பட்ட பஞ்சம் மற்றும் பிரேசில்ல ஏற்பட்ட கிராண்டே சோகா அப்படின்ற பேரழிவும் 50 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை, அதாவது மதிப்பிடப்பட்ட உலக மக்கள் தொகையில சுமார் 3ல இருந்து 4% இந்த எல்னினோவால இறந்திருக்காங்க அப்படின்ட்டு ஆய்வுகள் தெரிவிக்குது. அடுத்த எல்னினோ பாத்தீங்கன்னா 1982ல இருந்து 1983 இந்த இடைப்பட்ட காலங்கள்ல ஏற்பட்டது. இதுல 1982ல இருந்து 1983ஆம் ஆண்டு எல்னினோ ஆப்பிரிக்கா, இந்தோனேசியா மற்றும் ஆஸ்திரேலியா இருக்கு இல்லைங்களா, அங்க எல்லாத்துலயுமே மிகப்பெரிய வறட்சியை கொண்டு சேர்த்தது இந்த எல்னினோ. அது மட்டும் இல்லைங்க, வட அமெரிக்கா, ஐரோப்பியா, ஆசியா இதையும் கூட விட்டு வைக்கல எல்னினோ. இந்த எல்னினோல பெரும்பகுதியில இந்த 3 நாடுகள்லயும் வெப்பமான குளிர் காலத்தையும், தென் அமெரிக்காவில கனமழை காரணமா அங்க மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த நிகழ்வில அறிவியல் ஆர்வத்தின் காரணமா அங்க ஆராய்ச்சியாளர்கள் அப்பவே உருக்குலைந்து போயிருக்காங்க. 3வது எல்னினோ பாத்தீங்கன்னா சூப்பர் எல்னினோ 1997ல இருந்து 1998 இந்த இடைப்பட்ட காலத்துல ஏற்பட்டிருக்குது. இந்த 1997 மற்றும் 1998 இந்த இடைப்பட்ட காலத்துல சூப்பர் எல்னினோ பதிவு செய்யப்பட்ட வரலாற்றுல மிகவும் சக்தி வாய்ந்த எல்னினோ நிகழ்வுகள்ல ஒன்றாக கருதப்பட்டது. இது உலகத்துல முழுவதும் பரவலான வறட்சி, வெள்ளம் மற்றும் பிற இயற்கையான பேரழிவுகள் வழிவகுத்து எல்லாத்துக்குமே பயமுறுத்தி இருக்குது. இது உலகத்துல பவளப்பாறை அமைப்புகள்ல மதிப்பிடப்பட்ட 16% அழிய காரணமாக அமைந்திருக்குது. மேலும் பாத்தீங்கன்னா எல்னினோவோட நிகழ்வுடன் தொடர்புடைய வழக்கமான 0.25 டிகிரி செல்சியஸ், அதாவது 0.45 டிகிரி ஃபாரன்ஹீட் அதிகரிப்புடன் ஒப்பிடும் போது இந்த தற்காலிகமான காற்றின் வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸ் ஆகும், அதாவது 2.7 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகவும் உயர்ந்திருக்குது. இதோட நிகழ்வு செலவுகள் இருக்கு இல்லைங்களா, அது கணிசமாகவே நிகழ்ந்திருக்குது. அது மட்டும் இல்லாம US டாலர் பிரகாரம் 5.7
ட்ரில்லியன் உலகளவில பொருளாதாரம் இழப்புக்கு வழிவகுத்திருக்குது இந்த சூப்பர் எல்னினோ. இந்த 2014 முதல் 2014 வரை ஏற்பட்ட இந்த எல்னினோ தென் அமெரிக்கா கடற்கரைக்கும் சர்வதேச தேதி கோட்டிற்கும் இடையில உருவான ஆதாரமான வெப்ப நிலையிலிருந்து உருவானது தான் இந்த 2014-2016 ஆண்டு ஏற்பட்ட எல்னினோ. இதுல இந்த அசாதாரணமான வெப்ப நீர் இருக்கு இல்லைங்களா, அது உலகத்துல வானிலையில பல வழிகள்ல பாதிச்சிருந்தது. இது உலகின் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தின பல பகுதிகளில் கணிசமாக பாதித்தது வெனிசுலா, ஆஸ்திரேலியா மற்றும் பல பெசிபிக் தீவுகளை இது வறட்சி நிலைமைகளை ஏற்படுத்தினது மட்டும் இல்லாம வெள்ளப்பெருக்கும் அங்க பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வின் போது பெசிபிக் பெருங்கடல்ல வழக்கத்தை விட அதிகமான வெப்பமண்டலம் சூறாவளி காற்றுகள் ஏற்பட்டன. அதே நேரத்துல அட்லாண்டிக் பெருங்கடல்ல வழக்கத்தை விட சூறாவளி காற்று மிக வேகமாக அடிச்சது அப்படின்ட்டு சொல்லப்படுது. அடுத்து 2023 இருந்து 2024 ஆண்டு இந்த இடைப்பட்ட காலத்துல எல்னினோ ஏற்பட்டது. பதிவு செய்யப்பட்ட வரலாற்றுல 5வது மிக சக்தி வாய்ந்த எல்னினோ அப்படின்ட்டு சொல்லப்படுது. இந்த எல்னினோ உலகம் முழுவதும் பரவலான வறட்சி, வெள்ளம் மற்றும் பிற இயற்கை பேரழிவும் ஏற்பட்டது. இதன் தொடக்கம் ஜூலை மாதம் 4ஆம் தேதி 2023 அன்னைக்கு உலக வானிலை அமைப்பால், அதாவது WMO இவங்க இவ்வளோ பெரிய வறட்சிகள் மற்றும் பேரழிவுகள் ஏற்படக்கூடும் அப்படின்ட்டு சொல்லி இருந்த நிலையில இது தென் அமெரிக்காவுல வறட்சியையும் மேலும் 2024 ஆண்டு இந்த எல்னினோவால சாதனை அளவிலான அதிக வெப்பநிலைக்கு பங்களித்து இருக்குது இந்த சூப்பர் எல்னினோ அப்படின்ட்டு சொல்லப்படுது. மெகானினோ அப்படின்ற பெயர் பாத்தீங்கன்னா 1994 ஆண்டுல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் மெக்கர்ஸால் உருவாக்கப்பட்டது. இது அளவீடு கருவிகள் மூலம் பதிவு செய்வதற்கு முந்தைய 2000 ஆண்டுகளில் பெரும் விளைவுகளை ஏற்படுத்திய எல்னினோ நிகழ்வுகளை விரிவாக காட்டுது. மேலும் சமகால குறிப்புகள் மற்றும் புவியியல் சான்றுகளில் இருந்து தொல்கால நிலையிலாளர்கள், அதாவது ஆராய்ச்சியாளர்கள், வரலாற்று சிறப்புமிக்க ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இதையெல்லாம் அடையாளம் காண முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு மெகா நினோ பெர்மியன் காலத்தின் முடிவில் ஏற்பட்ட பேரழிவுக்கு பங்களித்திருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. மக்களே, இந்த எல்னினோ சூப்பர் எல்னினோவால எங்கெங்க என்ன பாதிப்பு ஏற்படக்கூடும் அப்படின்ட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போம். இந்த சூப்பர் எல்னினோ வராமல் இருப்பதற்கு அந்த கடவுள் தான் நமக்கு கூட இருக்கணும். நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்வுல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.